வணக்கம் நண்பர்களே, என்றும் உங்கள் மகானவின். நம்ம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ரொம்பவும் முக்கியமானது பொதுத்தமிழ். அந்த பொதுத்தமிழ்ல ஏகப்பட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் கண்டென்ட்ல இருந்தா கேட்குறாங்க. நீங்க இதற்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சி கேள்வித்தாள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதிகபட்சமான கேள்விகள் இந்த பாக்ஸ் கண்டென்ட் உள்ளடக்க பெட்டின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து அதிகமான கேள்விகள் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். அது மட்டுமே தனியாவே இதற்கு முந்தைய வகுப்புல நம்ம பார்த்திருப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு கிளாஸா நம்ம பார்க்கலாம். நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும், இது எந்த வகுப்புல இருந்தாலும், எந்த வகுப்புல இல்லாம இருந்தாலும், என்னென்ன பாயிண்ட் நான் சொல்றேனோ அதை தனியா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிறேங்க. உங்களுக்காகவே தெரியும். இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல யார் யாரெல்லாம் தேர்வு எழுதியிருக்கீங்களோ உங்களுக்கு கட்டாயம் தெரியும். ஓ, இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, இது இந்த இடத்துல தான் இருக்கா. ஓ, அன்னைக்கு நம்ம ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்தோமே, ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியலையே, அது இந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு மைண்ட் செட் வரும். ஓகேவா? நம்ம இன்றைக்கான கிளாஸுக்கு போயிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் யாரை பத்தி கொடுத்துருக்காங்கன்னா, ஈரோடு தமிழன்பன் சம்பந்தமா இருக்கு. ஈரோடு தமிழன்பன். இப்ப ஒரு வரியா நான் உங்களுக்கு ரீட் பண்ணுவேன். ரொம்ப முக்கியம். தமிழை பொறுத்தளவுல நம்ம அதுல டாக்டரேட் டிகிரி வாங்கணும்னு நினைக்கிறது அதுக்கு அடுத்த கட்டம். நீங்க குரூப் 4ல போஸ்டிங் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ அந்த சப்ஜெக்ட்ல நீங்க டாக்டரேட் வாங்கிக்கிறலாம். அது என்னென்ன நீங்க புகுந்து விளையாடணுமோ விளையாண்டுக்கிறலாம். ஆனா தற்பொழுது தேர்வுக்கு தேவையானது என்ன, அந்த தேர்வுக்கு எதை படிச்சா நம்ம எக்ஸாம்ல கிளியர் பண்ணலாம், அதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழ் இதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஈரோடு தமிழன்பன் சம்பந்தமா நீங்க வந்து ஒரு 500 பக்கம் 600 பக்கம் படிச்சு அது எழுதணும் அவசியம் கிடையாது. புத்தகத்துல ஒரு சார்ந்தது என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அதான் எக்ஸாம்ல கேட்க போறாங்க. ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது. அப்ப தமிழோவியம் என்னும் கவிதை யார் எழுதினது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஈரோடு தமிழன்பன். அடுத்து முன்னுரையில் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல பாடலும் அப்படித்தான். அப்ப எக்ஸாம்ல அப்படியே கேட்பாங்க. எப்படி? ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஈரோடு தமிழன்பன் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து ஈரோடு தமிழன்பனுடைய புது கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். ஹைக்கு, சென்ட்ரியூ, லிமரைக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார். எப்படி எக்ஸாம்ல வரும் தெரியுமா? ஹைக்கு, சென்ட்ரியூ, லிமரைக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. இவரது வணக்கம் வள்ளுவ ரொம்ப 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 முக்கியமானது. வணக்கம் வள்ளுவ, அந்த வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருப்பாங்க. 2004ல எப்படி கேட்கலாம்? வணக்கம் வள்ளுவ யாரு எழுதுறன்னு சொல்லி கேட்கலாம். அது அதாவது ஈரோடு தமிழன்பனுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை நூல் என்னன்னு சொல்லி கேட்கலாம். எந்த ஆண்டுல அது சாகித்ய அகாடமி விருது வாங்கன்னு சொல்லி கேட்கலாம். சரியா? தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். அப்ப ஈரோடு தமிழன்பனுடைய தமிழக அரசு பரிசு பெற்ற நூல். ஏன்னா அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். சரியா? எந்தது ரொம்ப முக்கியமோ அதற்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ரொம்பவே. ஓகே. இவரது கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் கண்டென்ட். அடுத்து இரண்டாவதா தெரிந்து தெளிவோம்ல என்ன கொடுத்திருக்காங்க? இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும். இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் அப்படின்னு எதுல சொல்லியிருக்காங்க? பிங்கள நிகண்டு அதுல சொல்லியிருக்காங்க. எதுல சொல்லியிருக்காங்க? பிங்கள நிகண்டுல சொல்லியிருக்காங்க. அடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். எக்ஸாமுக்கே எதுனா பாத்தீங்கன்னா நேர்ந்து விட்ட கொஸ்டின் மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்குனே உரித்தான கொஸ்டின் சொல்லுவாங்கல்ல. ஏன்னா மேக்சிமம் கேள்வித்தாள நீங்க பார்க்கலாம். சரியா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். யார் சொன்னது? பாரதியார். பாரதிதாசன் போட்டக்கூடாது. கண்டிப்பா அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு 2 பேரோ 3 பேரோ இந்த கேள்வி இதற்கு முன்னாடி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா பாரதியாரா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் வரும். சரிங்களா? டவுட்டா இருப்பீங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லக்கூடியது உலக தாய்மொழி நாள் என்னைக்கு சொல்லியிருக்காங்க? பிப்ரவரி 21 சொல்லியிருக்காங்க. உலக தாய்மொழி தினம். ஒருவேளை கேட்கக்கூடிய 100 கேள்வியில ஒரே ஒரு கேள்வி எந்த டேட் உலக நூலக தினம்னா என்ன? இப்போ ஆகஸ்ட் 9. அதே மாதிரி உலக தாய்மொழி தினம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம். அடுத்து தமிழ். இது கடைசியா எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. கடைசியா குரூப் 2 எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் என்னென்ன? இலங்கையிலையும் சிங்கப்பூர்லையும். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் என்ன? இலங்கை, சிங்கப்பூர். பாருங்க, இதுதான் கொஸ்டின் எக்ஸாம் கண்டென்ட். இதுவும் எக்ஸாம்ல கேட்டது, இதுவும் எக்ஸாம்ல கேட்டது. இப்போ 3மே பாக்ஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. புறநானூறு சம்பந்தமா இருக்கும். கண்டிப்பா அந்த கேள்வியில புறநானூறு அகநானூறு இல்லாம இருக்காது. 100 கேள்வியில பாத்தீங்கன்னா புறநானூறு அகநானூறு இல்லாம இருக்காது. 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. இது பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை குறித்தும்
குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகள் பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கை பற்றியும் கூறுகிறது. அன்றைய மக்களுடைய புற வாழ்க்கையை பற்றி கூறக்கூடிய நூல் என்ன? இந்த புறநானூறு. குறுநில மன்னர்கள் இருக்காங்கல்ல, அவருடைய கொடை, வெற்றி, வீரம் இதை பத்தினா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலம். குரூப் 4லயே ஏகப்பட்ட முறை இந்த இது கேட்டிருக்காங்க. இப்படி கேட்பாங்க, பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கின்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புறநானூறு. மறக்கக்கூடாது, சரியா? எக்ஸாம்ல நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சரியா? அடுத்து, மொரீசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. அப்ப எப்படி கேட்பாங்க? எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மொரீசியஸ், இலங்கை. மறக்கக்கூடாது. எதுல? மொரீசியஸ்லயும் இலங்கையிலும். பாருங்க, இது மொரீசியஸ் காயினும், இது இலங்கை மத்திய வங்கியில் இருக்கக்கூடிய காயினும். இலங்கை மத்திய வங்கி தமிழ்ல இருக்கா? 10 ரூபாய் தமிழ்ல இருக்கா? ஓகேவா? அடுத்து, உங்களுக்கு தெரியுமால தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? கால்டுவெல் சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா? கால்டுவெல். தமிழானது வடமொழியின் மகள் அன்று. வடமொழி இருக்குல்ல, அதனுடைய மகள் தான் தமிழ்லாம் கிடையாது. கால்டுவெல் என்ன சொன்னாரு? திருக்குறளை போற்றி இருக்காரா? திருக்குறளை மொழிபெயர்த்தது, இந்த மாதிரி தமிழை வாழ்த்தி இருக்குது. இது சம்பந்தமான கேள்விகள் கட்டாயம் இடம்பெறும். கட்டாயம் இடம் பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி தேர்வுகள்லாம் இடம் பெற்றிருக்கு. இது தனியா படிச்சுக்கிறேங்க கண்டிப்பா. அடுத்து, தூது சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்று. எல்லாமே நம்ம பாக்குறது 9ஆம் வகுப்புக்குரிய பாக்ஸ் கரண்ட். 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல நிறைய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா தேர்வுகள்ல கேட்பாங்க. 55ல இருந்து ஒரு 60 கேள்விகள் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல வரப்போகுது. அப்ப அதற்கு தகுந்தாப்புல உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஓகே. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்று. இது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் எனும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. தூது என்னன்னு சொல்றாங்க? வாயில் இலக்கியம்னு ஒரு பேர் சொல்றாங்க, சந்து இலக்கியம்னு ஒரு பேர் சொல்றாங்க, சரியா? இது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர்பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுவதாக களிவெண்பாவால் ஏற்றப்பட்டது. அப்ப தூது என்பது எதால ஏற்பட்டிருக்கும்? களிவெண்பாவால் ஏற்றப்பட்டிருக்கும். ஒண்ணும் இல்ல, ஒரு தலைவன் இருக்கிறார். அந்த தலைவன் வந்து தமிழையோ யாரையோ தூது விடுறார், சரிங்களா? புறாவோ தூது விடுறார். யாருக்கு? தலைவிக்கு தூது விடுறார். இந்த தூது விடுறத இவர் விட்டு அந்த காதலை வந்து தலைவி ஏத்துக்கிட்டால், இப்ப தலைவி வந்து இந்த இடத்துல தலைவின்னு வச்சுக்கிறீங்க. தலைவி வந்து யாருக்கு தூது விடுறாங்க? தலைவனுக்கு தூது விடுறாங்க. அப்ப தலைவனுக்கு தூது விடுறத புறா வச்சோ தமிழை வச்சோ தூது விடுறாங்க. ஒருவேளை உங்கள் மீது நான் கொண்ட அன்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்கு ஈடாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த நாள் காலை நான் காத்திருப்பேன், அந்த காலை காத்திருக்கும் வேளைகள் நீங்கள் மாலையுடன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். பாருங்க, மற்றொருவர் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு நான் சொல்றதுக்கு நீ ஏத்துக்கிட்டா அதற்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு. புரியுதா? இதான் அதுல சொல்லியிருந்திருப்பாங்க. இதுல தூது இலக்கியத்துல சொல்லியிருப்பாங்க. களிவெண்பாவால இந்த நூல் பாத்தீங்கன்னா இயற்றப்பட்டிருக்கு. எக்ஸாம்ல கேட்கலாம், சரியா? அடுத்து, தமிழ் விடுத்தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும். கடைசியா தேர்வுல கேட்ட ஒரு கேள்வி. தமிழ் விடுத்தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது, சரியா? எதன் மீது? சொக்கநாதர். எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. மதுரை சொக்கநாதர் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. இந்நூல் 268 கன்னிகளை கொண்டுள்ளது. இப்ப தூது இலக்கியம் எத்தனை கன்னிகள் இருக்கு? 268 கன்னிகள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இந்நூலை 1930 ஊவேசா முதலில் பதிப்பித்தார். அப்ப தூது இலக்கியம் இருக்குல்ல, அதை முதல்ல 1930 பதிப்பித்தவர் யாருன்னு கேட்கலாம். முதலில் பதிப்பித்தவர் யாரு? அந்த இயரை மென்ஷன் பண்ணாம கூட கேட்கலாம். யாரு? ஊவே சாமிநாதர் இருக்காருல்ல, அவர் தான் பாத்தீங்கன்னா பதிப்பித்திருக்காரு. இதன் ஆசிரியர் யார் என அறிந்து கொள்ள இயலவில்லை. தூது இலக்கியம் இருக்கு, வாயில் இலக்கியம் இருக்கு, சந்து இலக்கியம் இருக்கு. இதனுடைய ஆசிரியர்கள் யார் என்று அறிய முடியலை. ஆசிரியர் பேர் அதோ நீங்க பாட்டுக்கு போட்டக்கூடாது. 4th ஆப்ஷன்ல ஆசிரியர் பேர் தெரியவில்லைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கரெக்டா பார்க்கணும், சரியா? அடுத்து, கவிஞர் தமிழ் ஒளி. யாரு? கவிஞர் தமிழ் ஒளி. 1924 இருந்து 1965 வரை புதுவையில பிறந்திருக்காரு. எங்க இருக்கு? பாண்டிச்சேரி, புதுச்சேரியில பிறந்திருக்காரு. பாரதியாரின் வழி தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? இவர் தான். பாரதியார் இருக்காருல்ல, பாரதியாரின் வழி தோன்றலாகவும்
பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யாரு? இந்த தமிழ் வழி தான் விளங்கியிருக்காரு. மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலை பெற்ற சிலை. இது எக்ஸாம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்னது? தமிழ் வழி பாரதியாரின் வழித்தொன்றலாகவும் பாரதிதாசனும் மாணவராகவும் விளங்கியிருக்காரு. சரிங்களா? அடுத்து செகண்ட் எக்ஸாம் என்ன கேட்பாங்க? நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. அப்ப எப்படி எக்ஸாம்ல கேட்கலாம்? நிலை பெற்ற சிலை யார் எழுதுனது? வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். ஏதோ ஒன்று கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மாதவி காவியம் எழுதுனது யாருன்னு கேட்கலாம். அந்த இடத்துல வேற யாரையும் போட முடியாதுல. சித்திரை சாத்தனார் நீங்க போட முடியாதுல. இளங்கோடியல்னு போட முடியாதுல. கரெக்டா தமிழ் வழின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பாரதியார், பாரதிதாசன் இல்ல வேற யாரோ பேர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தமிழ் வழி. ஓகே, தமிழ் வழியின் கவிதைகள் என்னும் நூலில் நம்மளுக்கு பாடப்பகுதியில் கொடுத்திருக்கிறது என்ன? தமிழ் வழியின் கவிதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இடம்பெற்றிருக்கு. அடுத்து பார்த்துருவோமா? ஓகே, சுந்தரர் சம்பந்தமா இருக்கு. சரிங்களா? சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது. இதை சிறிது விரித்து நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி எக்ஸாம்ல லாஸ்ட் இயர்ல இஓ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கல்ல. அதாவது திருத்தொண்டர் திருவந்தாதி யார் எழுதியிருப்பா? நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்ட தொகை யார் எழுதியிருப்பா? சுந்தரர் எழுதியிருப்பார். சரியா? ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிலாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாக 63 பேர் இருக்காங்களா, 63 சிறப்புகளை விலக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம். அப்ப திருத்தொண்ட தொகை சுந்தரர் எழுதிக்கிறோம், திருத்தொண்ட தொகை சுந்தரர் எழுதிக்கிறோம், திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி எழுதிக்கிறனும், அதற்கு அடுத்து திருத்தொண்டர் புராணம் சேக்கிலார்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஓகே, இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப பெரிய புராணத்துக்கு வேற பேர் என்ன? திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே, அடுத்து கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிலார். அப்ப சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கிபி 12ஆம் நூற்றாண்டு. இப்படிதான் எக்ஸாம்பிள் வரும். சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தார். அப்ப சேக்கிலார் யாருடைய அவையில முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோழ அரசர் 2ஆம் குலோத்துங்கன் 1ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தான்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்ல கேட்டாங்கன்னா போச்சு, புரியுதா? சோழ அரசர் கரெக்டா இருக்கும். 1ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக சேக்கிலார் இருந்தான்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துறாங்கன்னா அந்த கூற்றானது தவறு. ஓகே, அடுத்து பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று இவரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இது எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. குரூப் 3ல ஜெனரல் தமிழ்ல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று இவரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். யாரை பத்தி பாக்குறீங்க? சேக்கிலார் பத்தி. அப்ப சேக்கிலார் பத்தி என்ன எழுதணும்? எக்ஸாம் எல்லாமே முக்கியமானது. எக்ஸாமுக்கு தேவையானது இதுல அதிகமா இருக்கு பாரு. திருத்தொண்ட தொகை யார் எழுதுனது? சுந்தரர், தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்தொண்டர் திருவந்தாதி யார் எழுதுனது? நம்பியாண்டார் நம்பி எழுதியிருக்காங்க. திருத்தொண்டர் புராணம் யார் எழுதுனது? சேக்கிலார். திருத்தொண்டர் புராணத்துக்கு வேற என்ன பேரு? பெரிய புராணம். 63 சிறப்புகளை பத்தி சொல்லும். இவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில பாத்தீங்கன்னா முதலமைச்சரா அவர் இருந்திருக்காரு. பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை என்று இவர் யார் சொல்லியிருப்பா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். சரியா? இது சேக்கிலார், சுந்தரர் சேக்கிலார் பத்தி இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஓகே, அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது இரட்டை காப்பியங்களான தொடர்நிலை செய்யுள் வரிசையில். இப்ப இரட்டை காப்பியங்கள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். சரியா? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியங்கள். சரி, ஓகே. இந்த இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன. தமிழ் மக்கள் இருக்காங்கல்ல, அந்த தமிழ் மக்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய கருவூலங்களாக செயல்படும். அப்ப தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லக்கூடிய கருவூலங்களாக திகழக்கூடிய நூல்கள் என்னன்னு சொல்லி கேட்கலாம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். மணிமேகலை 50 காப்பியங்கள் ஒன்று எல்லாருக்கும் தெரியும். சரியா? அடுத்த மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்றும் வேறு பெயர் உண்டு. கடைசியா நடந்த டிஎன்பிஎஸ்சி யூஎஸ்ஆர்பி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் எல்லாரும் எழுதியிருப்பாங்கல்ல, அதுல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. மணிமேகலை துறவு அது கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். பெண்மையை முதன்மைப்படுத்தக்கூடிய புரட்சி காப்பியம் எது? அப்ப கேள்வி கேட்டா உங்களுக்கு மணிமேகலைன்னு சொல்லி வரணும். ஓகே, அடுத்து பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் எது? எல்லாமே எக்ஸாம் புரியுது. இதுல இருக்கக்கூடிய எல்லாமே தேர்வுக்குரியது. இக்காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வருணனைகளும் நிறைந்தது. பௌத்த சமய சார்புடையது. எக்ஸாம்ல கேட்ட ஒண்ணுதான். மணிமேகலை எந்த சமயம் சார்ந்தது? பௌத்த சமயம் சார்ந்தது. கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர்.
30 காதைகள், இதுவும் ரொம்ப முக்கியமான பாருங்க. ஒரு வரிகளும் எக்ஸாமுக்கு தேவையானது. இதை பார்த்தாலே தெரியும் எக்ஸாமுக்கு இதெல்லாம் தேவை தேவை. இதை தாண்டி நீங்க மத்தது நீங்க ஒரு பக்கம் ஃபுல்லா படிப்பீங்க, அதுல எக்ஸாமுக்கான கண்டனே இருக்காது. ஓகே, 30 காதைகளாக அமைந்துள்ளது. மணிமேகலையின் முதல் காதை பேர் என்ன? விலாவரை காதை. அப்ப எப்படி எக்ஸாம்ல கேட்கலாம்? மணிமேகலையின் முதல், ஏன்னா புத்தகத்துல இருக்கு மணிமேகலையின் 30 காதைகளில் முதல் காதை என்ன. அப்படின்னா இது 2 ஸ்டேட்மெண்டா கேட்கலாம். மணிமேகலையில் 28 காதைகள் உண்டு. 28 காதையில் விலாவரை காதை தான் முதல் காதை அப்படின்னு சொல்லலாம். அப்ப மேல உள்ள ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? 28 காதையில் விலாவரை காதை தான் முதல் அப்படின்னு. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. 30 காதைகளில் விலாவரை காதை தான் முதலாவதா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார்? கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யாரு? கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தன்னா அவருடைய இயற்பெயர் என்ன? சாத்தன். திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் என்று கூறுவாங்களாம். கூலவாணிகம்னா, கூலம்னா என்ன? தானியம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தானிய வியாபாரம் பண்ணக்கூடிய ஆள் கூலவாணிகம் செய்தவர். இக்காரணங்களால் இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பெற்றார். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோடிகளும் இவரும் சமகாலத்தவர். பாருங்க, சிலப்பதிகாரத்தை யாருன்னு இயற்றினது? இளங்கோடிகள் நிறைவேற்ற. சரிங்களா? அதை யார் இயற்றினது? இளங்கோடிகள். இவரும் யாரு? சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தவர். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூறு புலவன் என்று இளங்கோடிகள் சாத்தனாரை பாராட்டியார். அப்ப எப்படி கேள்வி கேட்பாங்க? சீத்தலை சாத்தனாரை தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டியவர் யார்? சீத்தலை சாத்தனாரை சாத்தன் நன்னூர் புலவன் என்று பாராட்டியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? அப்படி இல்லாட்டினா தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டப்படுவோர் யார்? சாத்தன் என்று பாராட்டப்படுவோர் யார்? நன்னூர் புலவன் என்று பாராட்டப்படுவோர் யார்? அப்படி உங்களுக்கு தேர்வுகள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ரைட். ஆமா, இந்த வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, தமிழுக்கு தேவையான பாக்ஸ் கரண்ட் முக்கியமானது. சரிங்களா? 4 கரண்ட் படிச்சாலும் அதுல எக்ஸாமுக்கு தேவையானது என்ன இருக்கு? ஒரு பக்கம் நீங்க எழுதிக்கிறீங்க. இந்த ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் அடிக்கடி ரிப்பீட்டடா வந்திருக்கும். முன்னாடி கொஸ்டின்ஸ் கூட எடுத்து பாருங்க. இதை படிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் நீங்க அப்ரோச் பண்ணி பாத்தீங்கன்னா, ஓ இந்த கொஸ்டின்ஸ் இந்த இடத்துலதான் இருக்கு, பாக்ஸ்ல தானே கொடுத்துருக்காங்க, இதை கூட நம்ம படிக்காம போயிட்டோமே, அப்படி உங்களுக்கு ஒரு தாட் வரும். சரியா? அடுத்து உங்களுக்கான பாக்ஸ் வீடியோல சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.